In the Ribu Gita, it is said that Bhavana, I am not the body, I am not the mind, I am Brahman, I am everything, is to be repeated again and again until this becomes the natural state. Bhagavan, stayed with us every day while we chanted extracts from the Ribu Gita, which affirmed the reality of the self. It is true that he said that these repetitions are only an aid to self-inquiry, but they are a very powerful aid. By practicing this way, the mind becomes more and more attuned with the reality. When the mind has become purified by this practice, it is easier to take it back to its source and keep it there. When one is able to abide in the self directly, one doesn't need aids like this. But if this is not possible, these practices can definitely help one. Once Sri Bhagavan presented Sampurnamma with a copy of Ribu Gita and asked her to study the book. When she wanted to be excused on the ground that she did not understand a word of it, Sri Bhagavan persisted and asked her to read it all the same. It doesn't matter that you do not understand, he said. Still it will be of benefit to you. Thus, Sampurnamma's life, which had the full potential of becoming one of sorrow and grief due to early widowhood and childlessness, was transformed into an active and spiritualized way of life. ரிபுகீதை 41வது அத்தியாயம். நிதகன் தன் அனுபவத்தினால் நானே சராச்சர பிரபஞ்சமெல்லாம் ஆனேன் என்றும் நானே சத்திய ஞான அனந்த ஆனந்த பிரம்மமானேன் என்றும் உரைத்தல். ஆசிரிய நினது திருட கருணையாலே அகண்டமதாம் பரபிரம்மானுபவத்தை மாசரவே நானுரமாய் மதித்த வண்ணோ மகிழ்வுடனே மயக்கமர மற்றும் சொல்வேன். பாசமுறும் சித்த முதல் உபாதியின்றி பகுப்புற்ற மாயை முதல் உபாதியின்றி ஈச ஜக ஜீவரெனும் இருமையின்றி ஏகமதாம் பரபிரம்மம் நானேயானேன். நான் தானே சண்மயமாம் பிரம்மமானேன், நான் தானே சின்மயமாம் பிரம்மமானேன், நான் தானே நன்மயமாம் பிரம்மமானேன், நான் தானே தன்மயமாம் பிரம்மமானேன், நான் தானே நிர்மலமாம் பிரம்மமானேன், நான் தானே நிர்குணமாம் பிரம்மமானேன், நான் தானே அத்வைத பிரம்மமானேன், நான் தானே அகண்டபர பிரம்மமானேன், நான் தானே கேவலமாம் பிரம்மமானேன், நான் தானே கம்பீர பிரம்மமானேன், நான் தானே பாவனமாம் பிரம்மமானேன், நான் தானே பரிசுத்த பிரம்மமானேன், நான் தானே ஓவலிலா பிரம்மமானேன், நான் தானே உத்தமமாம் பிரம்மமானேன், நான் தானே ஆவலிலா பிரம்மமானேன், நான் தானே அகண்டபர பிரம்மமானேன், நான் தானே சத்தியமாம் பிரம்மமானேன், நான் தானே சலனமிலா பிரம்மமானேன், நான் தானே நித்தியமாம் பிரம்மமானேன், நான் தானே நிஷ்களமாம் பிரம்மமானேன், நான் தானே சுத்தமதாம் பிரம்மமானேன், நான் தானே சுககணமாம் பிரம்மமானேன், நான் தானே அத்தமிலா பிரம்மமானேன், நான் தானே அகண்டபர பிரம்மமானேன், நான் தானே விகாரமிலா பிரம்மமானேன், நான் தானே விமலமதாம் பிரம்மமானேன், நான் தானே விசேஷமிலா பிரம்மமானேன், நான் தானே வியாபகமாம் பிரம்மமானேன், நான் தானே விநாசமிலா பிரம்மமானேன், நான் தானே விபுவதுவாம் பிரம்மமானேன், நான் தானே விவர்த்தமிலா பிரம்மமானேன், நான் தானே விசுத்தபர பிரம்மமானேன்,
நான் தானே நிராமயமாம் பிரம்மமானேன், நான் தானே நிரவயவ பிரம்மமானேன். நான் தானே நிராபரண பிரம்மமானேன், நான் தானே நிஷ்கிரிய பிரம்மமானேன். நான் தானே நிர்மலமாம் பிரம்மமானேன், நான் தானே நிశ్చலமாம் பிரம்மமானேன். நான் தானே நிருபமமாம் பிரம்மமானேன், நான் தானே நிகரில் பர பிரம்மமானேன். நான் தானே சிந்தையிலா பிரம்மமானேன், நான் தானே சித்கணமாம் பிரம்மமானேன். நான் தானே தொந்தமிலா பிரம்மமானேன், நான் தானே துகளற்ற பிரம்மமானேன். நான் தானே பந்தமிலா பிரம்மமானேன், நான் தானே பழுதற்ற பிரம்மமானேன். நான் தானே அந்தமிலா பிரம்மமானேன், நான் தானே அகண்டபர பிரம்மமானேன். நான் தானே புராதனமாம் பிரம்மமானேன், நான் தானே பூரணமாம் பிரம்மமானேன். நான் தானே ஜராதியிலா பிரம்மமானேன், நான் தானே சத்கணமாம் பிரம்மமானேன். நான் தானே அநாமயமாம் பிரம்மமானேன், நான் தானே அசங்கபர பிரம்மமானேன். நான் தானே சனாதனமாம் பிரம்மமானேன், நான் தானே சாந்தபர பிரம்மமானேன். நான் தானே லட்சியமாம் பிரம்மமானேன், நான் தானே லயமற்ற பிரம்மமானேன். நான் தானே அக்ஷரமாம் பிரம்மமானேன், நான் தானே அழிவற்ற பிரம்மமானேன். நான் தானே சித்துருவாம் பிரம்மமானேன், நான் தானே சிதம்பரமாம் பிரம்மமானேன். நான் தானே விஸ்தரமாம் பிரம்மமானேன், நான் தானே விதேகபர பிரம்மமானேன். நான் தானே சங்கமிலா பிரம்மமானேன், நான் தானே சதோதிதமாம் பிரம்மமானேன். நான் தானே பங்கமிலா பிரம்மமானேன், நான் தானே பரசிவமாம் பிரம்மமானேன். நான் தானே துங்கமதாம் பிரம்மமானேன், நான் தானே துவைதமிலா பிரம்மமானேன். நான் தானே எங்குமுள பிரம்மமானேன், நான் தானே ஏகபர பிரம்மமானேன். நான் தானே மூலமிலா பிரம்மமானேன், நான் தானே மொழிவற்ற பிரம்மமானேன். நான் தானே காலமிலா பிரம்மமானேன், நான் தானே கரையற்ற பிரம்மமானேன். நான் தானே கோலமிலா பிரம்மமானேன், நான் தானே குறைவற்ற பிரம்மமானேன். நான் தானே ஞானமிலா பிரம்மமானேன், நான் தானே நவையில் பர பிரம்மமானேன். நான் தானே தேகமிலா பிரம்மமானேன், நான் தானே தெரிவுருவாம் பிரம்மமானேன். நான் தானே போகமிலா பிரம்மமானேன், நான் தானே புரைமருவ பிரம்மமானேன். நான் தானே தாகமிலா பிரம்மமானேன், நான் தானே தணிந்த பர பிரம்மமானேன். நான் தானே சோகமிலா பிரம்மமானேன், நான் தானே சுத்த பர பிரம்மமானேன். நான் தானே அகிலவதிஷ்டானமானேன், நான் தானே ஆரோப்பம் அனித்துமானேன். நான் தானே அயன் முதலை மூர்த்தியானேன், நான் தானே அவர் செய்கை அனித்துமானேன். நான் தானே அமரநர திரியக்கானேன், நான் தானே அசல முதல் அனித்துமானேன். நான் தானே அகில சராச்சரமுமானேன், நான் தானே அகண்டபரம் ஆனேன் ஐயா. நான் தானே மாயை மகதாதியானேன், நான் தானே மன்னியிடும் ஈசனானேன். நான் தானே அவித்யகம் ஆதியானேன், நான் தானே அநேகவித ஜீவரானேன். நான் தானே தாமதமாம் பிரகிருதியானேன், நான் தானே தயங்கு ஜகம் எவையுமானேன். நான் தானே அறிவுற்ற தனித்துமானேன், நான் தானே அகண்டபரம் ஆனேன் ஐயா. நான் தானே அயனானேன் ஹரியுமானேன், நான் தானே ஹரனானேன் மகேசனானேன்.
நான் தானே சதாசிவமாம் மூர்த்தியானேன், நான் தானே சாட்சாத்தாம் சிவனுமானேன். நான் தானே கருதுமுமா தேவியானேன், நான் தானே கந்த விநாயகருமானேன். நான் தானே பரமசிவ கணங்களானேன், நான் தானே பக்தர் குழு அனைத்துமானேன். நான் தானே சுரரசுரராருமானேன், நான் தானே சுரபதியாம் மகவானேன். நான் தானே திக்கனைத்தின் பதிகளானேன், நான் தானே திகழ் முனிவர் குழுவுமானேன். நான் தானே அரக்கருடன் யக்ஷரானேன், நான் தானே அநேக சுர பேதமானேன். நான் தானே விண்ணிலுளோர் ஆறுமானேன், நான் தானே மண்ணிலுளோர் எவருமானேன். நான் தானே பூதங்கள் அனைத்துமானேன், நான் தானே புவனங்கள் அனைத்துமானேன். நான் தானே சாதங்கள் அனைத்துமானேன், நான் தானே சரிதை முதல் அனைத்துமானேன். நான் தானே வேதங்கள் அனைத்துமானேன், நான் தானே விதி முதலாம் அனைத்துமானேன். நான் தானே பேதங்கள் அனைத்துமானேன், நான் தானே பிரிவுற்றதனைத்துமானேன். நான் தானே வாரிதிகள் அனைத்துமானேன், நான் தானே வருநதிகள் அனைத்துமானேன். நான் தானே அடவிகிரி அனைத்துமானேன், நான் தானே அங்குள்ளதனைத்துமானேன். நான் தானே அவனி புனல் அனைத்துமானேன், நான் தானே அங்கி மறுத்தனைத்துமானேன். நான் தானே ஆகாசம் அனைத்துமானேன், நான் தானே அத்தன் முதல் ஆறுமானேன். நான் தானே உடல் பொறிகள் அனைத்துமானேன், நான் தானே உயிர்கள் உளம் அனைத்துமானேன். நான் தானே மனது மதி அனைத்துமானேன், நான் தானே மயில் சித்தம் அனைத்துமானேன். நான் தானே அகங்காரம் அனைத்துமானேன், நான் தானே ஆவரணம் அனைத்துமானேன். நான் தானே விக்ஷேபம் அனைத்துமானேன், நான் தானே விலங்கு பொருள் அனைத்துமானேன். நான் தானே 4 வித தேகமானேன், நான் தானே நனவு முதல் அவஸ்தையானேன். நான் தானே 5 வித கோஷமானேன், நான் தானே அவையின் அபிமானியானேன். நான் தானே விஸ்வன் முதல் எஷ்டியானேன், நான் தானே விராட்டு முதல் சமஷ்டியானேன். நான் தானே அறிவுற்றதனித்துமானேன், நான் தானே அறியாததனித்துமானேன். பூதமொடு பௌதிகமும் ஆனேன் நானே, புவனமுறும் பொருளெவையும் ஆனேன் நானே. பேதமுறும் உலகமெல்லாம் ஆனேன் நானே, பிரம்மாண்ட கோட்டிகளும் ஆனேன் நானே. சாதமுறும் எப்பொருளும் ஆனேன் நானே, ஜெகஜீவ பரங்களெல்லாம் ஆனேன் நானே. ஓது பல உபாதிகளும் ஆனேன் நானே, உபாதியிலா உண்மையுமின்றானேன் நானே. வெகுவிதமாய் விளம்பி என்ன விவகாரத்தில், வேறெனவே காண்பதெல்லாம் ஆனேன் நானே. தகமை மிகும் பரமார்த்த தெவையுமின்றி, தன்மயமாய் நின்ற பரம் ஆனேன் நானே. அகமருவும் தோஷமெல்லாம் மரமும் நீங்கி, அகண்ட பர பிரம்மமதாய் நின்ற என் தன். நிகழ்வு பெற மகிமை தனி என் சொல்வேன் யான், ஈசையலாம் நின் கருணை திறமையன்றோ. சத்திய ஞானானந்த பிரம்மமானேன், சகல பரிபூரணமாம் பிரம்மமானேன். நித்திய ஞானானந்த பிரம்மமானேன், நிச்சலமாய் நிலை பெற்ற பிரம்மமானேன். சுத்த சிதாகாச பர பிரம்மமானேன், சொற்பொருளோர் இரியுமில பிரம்மமானேன். அத்வைத அகண்டபர பிரம்மமானேன், ஐயனினதருண்மகிமை என்னே என்னே. சலனமில சாந்தபர பிரம்மமானேன், சர்வான்மாவான பர பிரம்மமானேன். விகலமில விமலபர பிரம்மமானேன், வியாபகமாய் நின்ற பர பிரம்மமானேன்.
துகளணுகா துரிய பர பிரம்மமானேன், துரியேத்தும் அதித பர பிரம்மமானேன். அகமருவா அகண்ட பர பிரம்மமானேன், ஐயனின தர்மகிமை என்னே என்னே. உருவமெல்லாம் ஒழிந்த பர பிரம்மமானேன், ஓருருவாய் நின்ற பர பிரம்மமானேன். அருவமதாய் அமர்ந்த பர பிரம்மமானேன், அசஞ்சலமாய் நின்ற பர பிரம்மமானேன். நிர்மலமாய் நிறைந்த பர பிரம்மமானேன், நிரஞ்சனமாய் நின்ற பர பிரம்மமானேன். இருமையிலா ஏக பர பிரம்மமானேன், ஈசனின தர்மகிமை என்னே என்னே. நித்தியமும் புத்த பர பிரம்மமானேன், நித்தியமும் சுத்த பர பிரம்மமானேன். நித்தியமும் முக்த பர பிரம்மமானேன், நித்தியமும் திருப்த பர பிரம்மமானேன். அத்வைத முற்ற பர பிரம்மமானேன், ஆகாரம் அற்ற பர பிரம்மமானேன். இத்வைதம் மற்ற பர பிரம்மமானேன், ஈசனின தர்மகிமை என்னே என்னே. ஒரு மூன்று வடிவுமிலா ஸ்வரூபமானேன், உணர்வுருவாய் நின்ற பர சொரூபமானேன். வருமூன்றென் அவஸ்தையிலா சொரூபமானேன், வானெனவே நின்ற பர சொரூபமானேன். இருமூன்று விகாரமிலா சொரூபமானேன், ஏகமதாய் நின்ற பர சொரூபமானேன். பரிபூன்றமான பர சொரூபமானேன், பரமனின தர்மகிமை என்னே என்னே. ஆசிரிய நீ அருளி செய்த வண்ணோ, அகம் பிரம்மம் பிரம்மமகம் அகமெல்லாம் என்று. ஏசனுகா அகண்டபர நிச்சயத்தை, எப்போதும் இடையறவே அபியாசித்து. பாசமதாம் விகல்பங்கள் அனைத்தும் தீர்த்து, பழுதற்ற பரபிரம்மானந்தம் பெற்று. மாசனுகா சொரூப நிலை மன்னி நின்றேன், மகத்தான நின்மகிமை என் சொல்வேன் யான். என்னவிதம் அகண்டபர நிச்சயத்தை, யான் பெற்ற விதமாக இயம்பலூற்றேன். பன்னிய இத்திருடமான நிச்சயத்தை, பற்றினவர் ஆரேனும் சுகமே சார்வர். பின்னும் இதை பறிவுடனே நிதமும் கேட்போர், பெந்தமெல்லாம் தீர்ந்து பர வடிவேயாவர். சொன்னதெல்லாம் உண்மையென நிதகனோதி, சுத்த பர சொரூபத்தில் சுகித்திருந்தான். தேசிகனல் கருணையினால் உபதேசித்த, திகழுமக வாக்குகளின் பொருளை கேட்டு. மாசரவே மற்றுமதை மனனம் செய்து, மயக்கமர சந்ததமும் நிதித்தியாசித்திங்கு. ஆசனுக அகண்டபர சிவமே நாமென்று, அறிந்தவரே பவமுக்தராவரென்றே. ஏசனுக அருமுகவன் ஜைகிஷவ்யர்க்கு, இயம்பியவார் அகிலர்க்கும் இசைத்தான் சூதன். அகிலமான சராச்சர தோற்றமும், அகமலாதனவும் பிரிதன்றெனும், நிகில பூரணமாகி நிறைந்தயான், நித்திய நிஷ்களமாம் பரமேயெனும். இகழ்வில் தேசிகன் முன்பு நிதாகன் இங்கு, இணையில அனுபூதி இசைத்திடல். திகழுமானந்த தாண்டவமாடுனம், தேவதேவன் கண்ட சொரூபமே. நம் தேவதேவன் கண்ட ஸ்வரூபமே. ரிபுகீதை 42வது அத்தியாயம். நிதாகன் தன் அனுபவத்தினால் இந்நூல் மகிமையும், இந்நூல் அனுகிரகிக்கும் குரு மகிமையும், இந்நூலில் சொன்ன ஞானம் சிவகிருபையால் வரவேண்டும் என்றும் உரைத்தல். மகிழ்வுடனே நிதாக முனி மற்றும் சொல்வான், மாசற்ற சத்குருவே மகேசன் முன்னம். மிகவும் மகாரகசியமாம் இந்த நூலை
மெத்தவுமே கருணையினால் நினக்கூரைத்தான். பகரவோனா கருணையினால் இதனை மற்றும் பரமதயா நிதியான நீ எனக்கிங்கு இகழ்வரவே உரை செய்தாய் உரைத்த வண்ணம் யானும் இதை இதயத்தில் இசைந்தோனானேன். தேசிகையின் நூலில் ஒரு அத்தியாயம் திருடமாக மனதில் உறக் கேட்டதாலே மாசுமிகும் மனதினிடை மறுவா நின்ற மாமாயை எனும் இருளின் திரளையெல்லாம் ஆசதனில் விலக்கியிடும் அருக்கனான அகண்டபர சிவஞானம் அடைந்தோனானேன். ஈசை இதில் ஒரு கவிதை கேட்ட போதும் இருமையிலா மோட்ச சுகம் இசையலாமே. இதனில் ஒரு கவியேனும் கேட்டு உணர்ந்தால் இருமையிலா வீடுருவர் சத்தியம்தான். நிதமுமெல்லாம் பிரம்மம் என்றும் மதுநாம் என்றும் நிகழ்த்திய ஓர் கவியிலுள பொருளுணர்ந்தால் விதம் விதமாம் நூலினை மற்றென்போருட்டால் வீணாக விசாரித்து வருந்த வேண்டும். அதிசயமாம் இதனிலுள்ள கவியொன்றாலே அகண்டபர ஞானத்தை அடையலாமே. இத்திரமாம் இந்நூலை உபதேசிக்கும் இயல்புள்ள குருவரனே குரவனானோன். விஸ்தரமாய் பன்னூலை உபதேசிக்கும் விசித்திரமாங்குறவர்களால் பெரும் பேரென்ன. உத்தமாமாம் இந்நூலை உபதேசிப்போன் உணர்வுருவாய் நின்ற பர பிரம்மம் தானாம். சத்தியமே அணுவுமிதில் சங்கை இல்லை, சம்புபதம் தன்னானை சங்கையில்லை. இந்நூலை கருணையினால் உபதேசிப்போன் இணையற்ற பரசிவனே ஐயமில்லை. இந்நூலை கருணையினால் உபதேசிப்போன் இணையற்ற அம்பிகையே ஐயமில்லை. இந்நூலை கருணையினால் உபதேசிப்போன் இருமை மிகும் விநாயகனே ஐயமில்லை. இந்நூலை கருணையினால் உபதேசிப்போன் இலங்கியிடும் ஷண்முகனே ஐயமில்லை. அருளுடனே எவனிதனை உபதேசிப்பன் அவன் நந்தி கேசநிதியில் ஐயமில்லை. அருளுடனே எவனிதனை உபதேசிப்பன் அவன் தத்தாத்ரேய நிதியில் ஐயமில்லை. அருளுடனே எவனிதனை உபதேசிப்பன் அவன் தட்சிணாமூர்த்தி ஐயமில்லை. அருளுடனே எவனிதனை உபதேசிப்பன் அகண்டபர சிவனவனே ஐயமில்லை. விஸ்தரமாய் விளம்பியன இந்த நூலை வெருளறவே அருள் செய்வோன் பரசிவன் தான். இத்திரமாமின் நூலை எம்புதற்கும் இதன் பொருளை எளிதாக தெரிவித்தற்கும் உத்தமனே நின்னயலால் உலகத்தின் கண் உம்பரிலும் முனிவரிலும் ஒருவரேனும் சக்தரலர் சந்தேகம் மனவுமில்லை. சத்தியமே சம்புபதம் தொட்டு சொல்வேன். அருளுடனே இந்நூலை உபதேசிக்கும் ஆசிரியன் பரசிவமேயாதலால குருவரனு கொருகாலும் அபகாரத்தை குறைவரவே உபதேசம் பெற்றமானான். திரிவிதமாம் கருவிகளால் செய்யக்கூடாது திரவியமே முதலியதால் சக்தியுள்ள வரையிலவன் பூஜனையே செய்ய வேண்டும். வலுவற்ற குருவையலால் பந்து உண்டோ? தந்தை முதல் பந்துவெலாம் அனந்த தேகம் தருவதலால் அநாதிபவம் பந்தம் தீர்க்கார். சிந்தையினால் ஆய்ந்திழில பந்துவெல்லாம் சிறுமை தரும் சத்ருவேயாக நிற்பர். அந்தமிலா அருள்வடிவாம் குருவோ என்றால் அகண்டபர ஞானத்தை அருளால் நல்கி துவந்தமதாமனாதிபவ பந்தமெல்லாம் துப்பரவே நன்றாக துடைத்து காப்பன். குருபரனே பரமசிவன் பரேசந்தானே குருபரனாமாகினுமே ஒரு காலத்தில் நிர்மலமாம் பரமசிவன் முனிவுற்றாலும் நிகரில் தயா நிதியான குரவன் காப்பன். அருள்வடிவே திருவுருவாய் எழுந்து நின்ற ஆசிரியன் என்றேனும் முனிவுற்றானேல் திரிவிதமாம் உலகத்தும் அம்மானானை தியக்கமெல்லாம் தீர்த்தவரும் காப்பதில்லை. ஆதலினால் குருவின் பால் இந்நூலின் பால் அகில ஜெகன் நாயகனாம் பரேசன் தன் பால் ஏதமிலா சித்த மிகுந்திருப்போர்தாமே
இந்நூலை பழகுவதற்குரியராவர். ஓதியவா ஸ்ரத்தையுடா மூர்கரெல்லாம் ஒரு காலும் இந்நூலில் கவியொன்றேனும் சாதகமாய் சாருவதற்குரியராகார். சத்தியமே இதிலணுவும் சங்கையில்லை. ஜீவபர ஐக்கியமுணர் ஞானம் சேர ஸ்ரத்தையலால் மற்றவையும் ஹேதுவாகாது. ஆவலுடன் பெறுகின்ற ஸ்ரத்தை ஒன்றால் அனைத்துமிலை அகண்டபர பிரம்மம் ஒன்றே. கேவலமாயுள்ளதென்றும் அது நாம் என்றும் கிளேசமிலா பரஞானம் கிடைப்பதன்றி. மேவிய மற்றொன்றாலும் அகண்ட ஞானம் மேவொணாதென்று மறை விளம்பிற்றன்றோ. பரமசிவன் கருணையினி பற்றினோரே பரவியின் உள்பொருளை அறிவரன்றி. அரிய சிவன் கருணையுரா மூர்கரென்றும் அரிதான இதன் பொருளை அறிய மாட்டார். சர்வமுமே இழந்து பர சிவனைத்தானே சந்ததமும் ஸ்ரத்தையுடன் தியானித்தன்னோன். கருணையினை பெற்றவரே அகண்ட ஞானம் கலப்பரன சுருதி முடி விதித்ததன்றோ. ஆதலினால் ஸ்ரத்தையுடன் அனைத்தும் தள்ளி அகண்டபர வடிவான சிவத்தைத்தானே தீதரவே இந்நூலில் உரைத்த வண்ணோ தியானித்து சிவகருணை பற்றினோரே. ஏதமுறா இந்நூலின் பொருளாகின்ற இருமையிலா அகண்டபர ஞானம் சார்வர். ஓதிய இந்நூல் பொருளால் ஞானத்துக்கிங்கு ஒப்பான ஞானமொரு விடத்துமில்லை. வெகுவிதமாம் யோகங்கள் சாங்கியங்கள் வேறுபடும் உபாசனைகள் எவையுமின்றி சகலமறை முடிவிலுனர் சாரமாக சர்வஜ சிகாமணியாம் பரைசந்தானே. நிகழ்வுறவே நேராக நிகழ்த்தானின்ற நிர்மலமாம் இந்நூலின் ஞானம் போல அகிலவித புராணங்கள் இதிகாசங்கள் அனைத்திலுமே எளிதான ஞானமில்லை. சுத்தமதாய் இந்நூலில் சொல்லப்பட்ட சூக்ஷ்மமாம் அகண்டபர சிவஞானம்தான் பக்தியுடன் பழுதரவே பழகப்பட்ட பாவனை இதொன்றால் இங்கெளிதாயெய்தும். சித்தினிடை தோற்றியிடும் தோற்றமெல்லாம் சின்மயமாம் சிவமென்றும் அது நாமென்றும் அத்வைத பாவனையும் வருத்தமல்ல. ஆதலினால் இஞ்ஞானம் எளிதுதானே. இவ்விதமாம் இந்நூலால் எய்தும் ஞானம் இத்வைத்தம் யாவையுமே நாசம் செய்யும். திவ்யமாம் இந்நூலால் திகழும் ஞானம் திட்டமதிட்டங்களெல்லாம் நாசம் செய்யும். செவ்வியதாம் இந்நூலால் செரியும் ஞானோ ஜெகஜீவ பரங்களெல்லாம் நாசம் செய்யும். அவ்விதமாம் இந்நூலால் அறியும் ஞானம் அகண்ட பரமானந்தமளிக்குமன்றே. கனதவிரா பரமசிவ பக்தியே போல் களங்கமர சத்குருவின் பக்தி தன்னை தினந்தவிராதேவன் செய்வன் அன்னொனூக்கே திகழ்த்தியவாரின் நூலின் ஞானம் தோன்றும். மனந்தனிலே மருவிய இந்நூலின் ஞானோ மகத்தான துன்பமெல்லாம் உடனே தீர்க்கும். அனந்தவிதம் பகந்தன்ன இஞ்ஞானந்தான் அகண்ட பர மோட்ச நிலை அளிப்பதாமே. நிர்மலமாம் இந்நூலை குருவின் முன்பாய் நேசமுடன் கேட்கின்ற மானானந்த குருவரனை தனக்குள்ள சக்தி கொண்டு கோதரவே பூஜை செய்யாதிருப்பானாகில் புரைமருவும் அம்மானா 100 ஜன்மம் பொன்மை மிகும் சுனகத்தின் யோனி சார்வன். சர்வவித ஜாதி கோமிக கிழான சண்டாள ஜன்மமும் ஓர் கோட்டி சார்வன். மொழிவுற்ற இந்நூலை குருவின் முன்பாய் மோதமுடன் கேட்கின்ற மானானந்த பழுதற்ற குருவரனை பழிப்பானாகில் பல ஜன்மம் பேசரியாய் நரகம் சார்வன். அழிவற்ற இந்நூலை கேட்ட பின்னர் ஆசானை பரசிவமாய் பாவியாதோன். இழிவுற்ற பாவத்தால் அநேக ஜென்மம் ஹீனமொரும் சூக்கரமாய் நரகம் சார்வன். அரிதான இந்நூலை அருளி செய்யும் அற்புதமாம் ஆசானை மகிழ்ந்திடாமல் விருதாவாய் மச்சரமே செய்வன் யாவன்
வெகு கல்பம் அவன் மலத்தில் கிருமியாவன். அரிதான இந்நூலை உபதேசிக்கும் ஆசிரியன் அகண்டபர பிரம்மம் தானே. விருதாவாயன்னோன் பால் மச்சரிப்போன் விசித்திரமாம் பாவத்தை என் சொல்வேன் யான். அனந்தவிதம் மறைந்தன்ன ஆசன் பாலும் அகில ஜெகன் நாயகனாம் பரேசன் பாலும். தினந்தவிர பக்தியுடன் இருப்போருக்கே திகத்திய விண்ணூல் ஞானம் திருடமாய் தோன்றும். மனதனிலே தோன்றிய இஞ்ஞானம் கொண்டே மகத்தான மோட்ச சுகம் மறுவலாகும். கனந்தவிர ஸ்ரத்தையுடன் இதை கேட்போரும் களங்கமெல்லாம் தவிர்ந்து பர பிரம்மமாவர். எவையும் உணர் பரசிவனால் ஏம்பலூற்ற இந்நூலை ஒருமையுடன் இருந்து கேட்போன். அவனியில் மற்ற நூலும் விரும்ப வேண்டாம், அநேகவித நூல்களினால் பெரும் பேரென்ன. புவியிலுள்ள பதரையெல்லாம் குத்தினாலும் புஜிக்க ஒரு தண்டுலமும் கிடைப்பதுண்டோ. அவிதமெலா நூல்களையும் கேட்ட போதும் அகண்டபர சிவஞானம் அமைவதில்லை. ஆதலினால் என் நூலும் தூரத்தள்ளி அதிசயமாம் இந்நூலை பழகுவோர்க்கே. பேதமிலா கடபர போதமுண்டாய் பிரிவற்ற மோட்ச நிலை விரைவில் பேராம். ஈதிலிரை அளவுமிலை ஐயனேரே யான் பெற்ற அனுபூதி இவ்விதமன்றோ. வேதமிலா இந்நூலின் பெருமை என்னே, இவை அருளும் தேசிகனின் பெருமை என்னே. இவ்விதமாய் நிதாக முனி தான் அடைந்த இணையற்ற அனுபூதி பலத்தினாலே திவ்யமாம் சத்குருவின் பெருமையோடு திகத்தியிடும் இந்நூலின் பெருமையெல்லாம் செவ்வியதாயாசிரியன் முன்பயோதி சின்னமிலா சொருப சுகம் செறிந்தானென்றே. அவ்விதமாம் அருமுகவன் ஜெய்கிஷவ்யர்க்கு அருளியவார கிளர்க்கும் அறிந்தான் சூதன். அகமுறாத நிதாகன் அகண்டமாம் அனுபவத்தை அடைந்த பலத்தினால் மிகவும் மேன்மை பொருந்திய இந்த நூல் மெய்மை தன்னை விளம்பிய தேசிகன். மகிமையோடிந்த நூலின் மகத்துவம் மற்ற நூல்களுக்கில்லை எனச் சொல்லல். நிகரிலானந்த தாண்டவமாடுனம் நிர்மலேசன் அகண்ட ஸ்வரூபமே. நம் நிர்மலேசன் அகண்ட ஸ்வரூபமே. ரிபுகீதை 43வது அத்தியாயம். நிதாகன் ஆசிரியர் கிருபையால் அவித்யை முதலான உபாதி நீங்கி நித்திய சுத்த புத்த முக்த சிதாகாச ஸ்வரூபமாய் ஜீவன் முக்தித்தன்மை அடைந்ததை உரைத்தல். அகமுறவே அகண்டபர பிரம்ம ஞானம் அடைந்ததனால் ஆனந்த திருப்தனான மகிமை மிகும் நிதாக முனி குருவை நோக்கி மகிழ்வுடனே மீளவும் இவ்வச்சனம் சொல்வான். தகமை மிகும் தேசிக ஓர் நிமித்தமின்றி தயையொன்றால் நீ அருளும் உபதேசத்தால் ஜெகமுதலாம் மயக்கங்கள் அனைத்து நீங்கி சத்திய ஞானானந்த பிரம்மமானேன். குருவரனே நீ அருளும் உபதேசத்தால் குறைவு தரும் அவித்யை முதல் உபாதி நீங்கி நிர்மலமாய் நிஷ்களமாய் நீங்கா சத்தாய் நிகழ்வுணர்வாய் நிரதிசையானந்தமாகி சர்வ பரிபூரணமாய் சாந்தமாகி சனாதனமாய் சலனமிலா சுபாவமாகி அருவமதாய எழிலதாய் அமர்ந்து நின்ற அகண்ட சிதாகாச பர பிரம்மமானேன். உத்தமனே நீ அருளும் உபதேசத்தால் உண்மையுறா மாயை முதல் உபாதி நீங்கி சுத்தமதாய் சுககனமாய் சோர்வில்லாதாய் சுதந்திரமாய் சுயஞ்சோதி சுபாவமாகி நித்தியமாய் நிர்குணமாய் நிகரிலாதாய் நிரஞ்சனமாய் நிரமயமாய் நிமலமாகி அத்வைத பூரணமாய் அமர்ந்து நின்ற
அகண்ட சிதாகாச பரபிரம்மமானேன். தேசிகனே நீ அருளும் உபதேசத்தால் திருஷ்யமாய் திகழுமயல் அனித்து நீங்கி மாசிலதாய் மனமிலதாய் மலமில்லாதாய் மகத்துக்கும் மகத்தாகி மதிக்கெட்டாதாய் பாசமிலா பரசிவமாய் பரமான்மாவாய் பராத்பரமாய் பரவிண்ணாய் பகுப்பில்லாதாய் ஆசணுக அறிவுருவாய் அமர்ந்து நின்ற அகண்ட சிதாகாச பரபிரம்மமானேன். ஆசிரிய நீ அருளும் உபதேசத்தால் ஆபரணம் விக்ஷேபம் அனித்து நீங்கி சாசுவத சுபாவமதாய் சலியாச்சித்தாய் சதானந்த கனமாகி சகஜான்மாவாய் பேசவோனா பேரொளியாய் பிரிவில்லாதாய் பெரிதுக்கும் பெரிதாகி பிரம்மான்மாவாய் ஈசன் முதல் எவையுமில்லாத கண்டமான ஏகசிதாகாச பரபிரம்மமானேன். பரகுருவே நீ அருளும் உபதேசத்தால் பரஜீவ ஜெகங்களெனும் பகுப்பு நீங்கி ஒரு வடிவாய் உத்தமமாய் ஒழிவில்லாதாய் ஒரே மனது கெட்டாத உண்மையாகி புறையிலதாய் பூரணமாய் பூமான்மாவாய் புராதனமாய் புனிதமதாய் பொருவில்லாதாய் இருளொளி மற்றவையுமிலா அகண்டமான ஏகசிதாகாச பரபிரம்மமானேன். அத்புதனே நீ அருளும் உபதேசத்தால் அகத்தில் உள்ள பேதமயல் அனித்து நீங்கி சிற்பதமாய் சின்மயமாய் சிறிதில்லாதாய் சிதம்பரமாய் சிதானந்த கனமேயாகி தத்பதமாய் தடையிலதாய் தளவில்லாதாய் தத்துவமாய் தான் தானாய் தனித்ததாகி நிர்பயமாய் நிரந்தரமாய் நெறிந்து நின்ற நிகரில் சிதாகாச பரபிரம்மமானேன். மெய்த்தவனே நீ அருளும் உபதேசத்தால் மேவு மனோவாசனைகள் அனைத்து நீங்கி சத்திய சீத் சுககனமாய் சலனமின்றி சமமாகி சால உபசாந்தமாகி நித்திய நிர்மலமாகி நிர்விக்ஷேப நிராவரண நிஷ்கிரிய சுபவமாகி அத்வைத கண்ட பரிபூன்றமான அமலச்சிதாகாச பரபிரம்மமானேன். மாதவனே நீ அருளும் உபதேசத்தால் மனதிலுள்ள மயக்கமெல்லாம் க்ஷணத்தில் நீங்கி கோதிலதாய் குணமிலதாய் குறியில்லாதாய் குறைவிலதாய் குணாதீத சுபாவமாகி ஏதுமொரு விகல்பமுமே என்றுமின்றி ஏக பரிபூரணமாய் இகழ்வில்லாதாய் ஆதிமுடி ஒன்றுமில்லாத கண்டமான அமலச்சிதாகாச பரபிரம்மமானேன். வெகுவிதமாய் விளம்பி என்ன சுருங்கச் சொல்வேன் வேறறவே தேசிக நீ உபதேசித்த தகமை மிகும் தத்வமசி ஆதிவாக்கிய தாத்பய பொருளையெல்லாம் நன்றாய்ந்திங்கு அகமரவே அகம் பிரம்மென்னு ஞானோ அடைந்ததனால் கண்ட பரமானந்தத்தை மிக மிகவும் புஜித்தவனாய் திருப்தனாகி மெய்யுணர்வானந்த பரம்பொருளாய் நின்றேன். சத்குருவின் முன்பாக இந்த நூலின் சாரமதாம் பரம்பொருளை கேட்ட பின்னர் துர்குணமாம் லோபமெல்லாம் தூர தள்ளி தொடர்புற்ற திரவியமே முதலால் அந்த சத்குருவை தந்தேகம் உள்ள மட்டும் சலியாத பக்தியுடன் பூஜிப்போர்க்கே விக்கினமே இன்றியகம் பிரம்மென்னும் வேறுபடா அகண்டபர ஞானம் தோன்றும். அன்றியுமே விதியுடனே நியமமாக அமலமதாம் விபூதியினால் அங்கமெல்லாம் நன்றுறவே அணிந்து திரி புண்டரத்தை நலமாக சந்ததமும் தரிப்போருக்கே துன்றியனல் பரமசிவ கருணை உண்டாம் தோன்றியவ கருணையினால் சித்தம் தூய்தாய் என்றும் ஒரு விக்கினமும் இன்றி நன்றாய் இருமையிலா அகம் பிரம்ம ஞானம் தோன்றும். பக்தியுடன் விபூதியுடை தாரணம் தான்
பாசுபத விரதமெனப் பகரலாகும். சத்தியமாம் விபுதியுடை தாரணத்தால் ஷடிதியினில் அகண்டபர ஞானம் உண்டாம். உத்தமை பாசுபத விரதம் தன்னை ஒரு வருஷம் அனுஷ்டித்துன் பாதம் பெற்றேன். அத்தனினதருளால் இன்று அகண்ட ஞானம் அடைந்தவனாய் ஆன்மாவில் அமர்ந்து நின்றேன். சுத்தமதாய் நீ அருளும் உபதேசத்தை சூக்ஷ்மமாம் புத்தியினால் மனனம் செய்து நித்தமுமே ஆதரவாய் இடைவிடாமல் நிச்சலமாய் எப்போதோ நிதித்தியாசித்து சத்ருவாமாவரண விக்ஷேபங்கள் சற்றுமில அகண்டபர ஞானம் பெற்றிங்கு அத்வைத பரபிரம்ம சொரூபமாகி அதிவண்ண அச்சிரமி ஆனேன் ஐயா. குறைவரவே செய்கின்ற நிதித்தியாசத்தால் கோரமூடங்களெனும் விருத்தி நீங்கி மறைவரவே சத்வமாம் விருத்தி ஒன்றால் மாசற்ற அகண்டபர போதம் பெற்று நிறைவுறவே ஆனந்தம் அனுபவித்து நித்திய ஞானானந்த வடிவையாகி அறிவுறுமோர் அச்சிரம வண்ணமின்றி அதிவண்ணாச்சரமியானேனையா. சத்குருவே நீ அருளை செய்த வண்ணோ சந்ததமும் சலியாமல் ஸ்ரத்தையோடே நிர்குணமாம் பரபிரம்மோ நானே என்று நேசமுடன் நிரந்தரமாய் நிதித்தியாசித்து முக்குணமும் கடந்து பர போதம் பெற்று மூதுணர்வாம் பரபிரம்மோ நானேயாகி துர்குணமாம் எக்குணமும் தோரத்தள்ளி தொகலற்ற குணாதீதன் நானேன் ஐயா. ஆசிரிய நீ அருளி செய்த வண்ணோ அனிசமகம் பிரம்மாஸ்மி என்பதாக நேசமுடன் நிரந்தரமாய் தியானம் செய்து நிகில மனோ விகல்பமுமே நீங்கினோனாய் சாசுவத சொரூபத்தின் நிர்விகல்ப சமாதி நிலை பெற்றவனாய் சாந்தனாகி பேசபோனா பரபிரம்ம போதம் பெற்று பெருமிகும் பிராமணன் நானேன் ஐயா. கலனமுற பாவனையா லய விக்ஷேப கஷாயரசாஸ்வாதமெனும் பிரதிபந்தங்கள் பல வகையும் இழந்து பர பிரம்மத்தின் கண் பாலில் உரு நீரெனவே கலந்தொன்றாகி நிலைமறுவோ நிச்சலமாம் நிர்விகல்ப நிஷ்டையினை பெற்று நிஜானந்தம் கூர்ந்து திலமளவும் பேதமிலா அகண்ட ஞான திறமையுடன் திடப்பிரஜன் நானேன் ஐயா. அங்க முதல் அணுவுமில்லாத அகண்டாகாரம் ஆகியுள அத்வைத பரசிவத்தை சங்கமர சந்ததமும் சிவோகமென்னும் சலியாத பாவனையால் பூஜை செய்து துங்கபர சிவகருணை திருடமாய் பெற்று தொடரு மனோ விகல்பமெல்லாம் உடனே தீர்ந்து பங்கமிலா பரமசிவ போதம் கூர்ந்து பரமசிவ பக்தனு நானேன் ஐயா. எங்குமுள எப்பொருளும் சிவமே என்றும் ஏக பரிபூரணவச்சிவன் நான் என்றும் துங்கமுறும் பாவனையால் அச்சிவத்தை துகளறவே எப்போதும் பூஜை செய்து தங்கியிடும் பிரதிபந்தம் அனைத்தும் தீர்ந்து தடையற்ற ஆனந்தம் அனுபவித்து பங்கமிலா பரமசிவ போதம் கூர்ந்து பரமசிவ பக்தனு நான் ஆனேன் ஐயா. பின்னமர கருணையினால் நீ உரைத்த பிரஜானம் பிரம்ம முதல் வாக்கியார்த்தம் மன்னுவனோ நன்றாக மனதில் கொண்டு மாசரவே மற்றதனை மனனம் பண்ணி அன்னதனை பின்னையுமே அனுசந்தானித்து அஜ்ஞான சந்தேக விபரீதங்கள் மன்னியிட அகண்டார்த்த போதம் மேவி மகிழ்ஜீவன் முக்தனு நானேன் ஐயா. சிரவணமே முதலியதின் அபியாசத்தால் சிறுமை தரும் தேகாத்ம புத்தி நீக்கி பெருமை மிகும் பிரம்மான்ம புத்தி மேவி பின்பந்த புத்தியுமே இழந்தோனாகி கருதவுண அகண்டான்ம போதம் பெற்று
கர்த்திருவ முதலான பந்தம் தீர்ந்து நிரதிசய ஆனந்தம் அனுபவித்து நிகழ்ஜீவன் முக்தனு நானேன் ஐயா. ஹீனமிலா சமாதியினில் இருமையின்றி ஏக பரிபூரணமாயிருப்போனாகி ஊனமிலா சமாதி பிரிந்திருக்கும் காலை உலகத்தில் உதாசீன விருத்தி மேவி மானமவமான முதல் எவையுமின்றி மைத்ரியே முதலான குண நிறைந்து தீனமுரா கம்பீர சுபவமாகி திகழ்ஜீவன் முக்தனு நானேன் ஐயா. சந்ததமோ சமாதியினை சார்ந்தோனாகி சகல மனோவிகல்பமுமே தீர்ந்தோனாகி தொந்தமுரு பந்தமெல்லாம் தவிந்தோனாகி தூய பிரம்மானந்தம் தொடர்ந்தோனாகி சிந்தை முதற் ககோச்சரமாம் சுபவமாகி ஜெகஜீவ பரங்களெல்லாம் எழுந்தோனாகி அந்தமிலா மகிமை மிகும் ஜீவன் முக்தி அடைந்தவனாய் ஆன்மாவில் அவன்தேன் ஐயா. அனிசமகம் பிரம்மம் என்றும் அது நான் என்றும் அதிதிருடமாய் நிலை பெற்ற உறுதித்தானே துணிமருவா சமாதி என செப்பலாகும் துவைதத்தின் தோற்றமெல்லாம் மரவும் நீங்கி நினைவையும் இல்லாத நிர்விகல்ப நிஷ்டையுமே சமாதி என நிகழ்த்தலாகும். சொனவுபய சமாதியினால் ஜீவன் முக்தி சுகமே விச்சுத்த பரம் ஆனேனையா. அகிலவித உபாதியுமில் விதேக முக்தி அடையுமள வஜ்ஞான லேசத்தாலே வெகுவிதமாம் பிராரப்தம் தொலையுமட்டும் விதம் விதமாம் துவைதத்தின் ஆபாசங்கள் நிகழினுமே நிச்சலமாம் ஜீவன் முக்தி நிலையிலுள நான் என்றும் சலித்திடாமல் இகழ்வரவே நேரிட்ட போகம் துய்த்தீங்கு என்னிடை நான் இன்பமுறை இசைந்து நிற்பேன். புகழ்ஜீவன் முக்தர்க்கும் பிராரப்தத்தால் பூஷணமும் தூஷணமும் எங்கும் உண்டே அகமேவும் அகம் பிரம்ம நிச்சயத்தால் அவர் ஜீவன் முக்தரலால் மற்றோர் செய்யும் வெகுவான பூஷண தூஷணங்களாதே விமலமதா நிலை பெற்ற அன்னோர்க்கென்றும் இகழ்வான தேவையுமிலை எனுமுறத்தோடு என்னிடை நான் இன்பமுறை இசைந்து நிற்பேன். அகமனிசோ நித்ய பர பிரம்மரூபம் அகமனிசோ சுத்த பர பிரம்மரூபம் அகமனிசம் புத்த பர பிரம்மரூபம் அகமனிசம் முக்த பர பிரம்மரூபம் அகமனிசம் அச்சல பர பிரம்மரூபம் அகமனிசம் அசங்க பர பிரம்மரூபம் அகமனிசம் அகண்ட பர பிரம்மென்னோ அகம் பிரம்மா நிச்சயவான் ஜீவன் முக்தன். மனமுதலாம் எஷ்டியுபாதிகளுமின்றி மாயை முதல் சமஷ்டியுபாதிகளுமின்றி நனவு முதல் நானாவாம் அவஸ்தையின்றி நாடியினோ நாம உரு எவையுமின்றி அனவரதம் அந்நியமோரிரையுமின்றி அகம் பிரம்ம நிச்சயமும் மரபுமின்றி கனவரிவாம் பரபிரம்ம மாத்திரமாகி களங்கமர நிற்பவனே விதேகமுக்தன். மாதவனின் கருணையிலால் நான் இப்போது மகிழ்ஜீவன் முக்தி நிலை மறுவானின்றேன். பேதமுறும் பிராரப்தம் உள்ள மட்டும் பிரிவர வேகம் பிரம்ம நிச்சயத்தை சாதகமாய் சந்ததமும் சாதிப்போனாய் சங்கல்ப விகல்பங்கட்கிடங்கொடாமல் ஆதிமுடி ஒன்றுமில்லாத கண்டமான ஆன்மாவில் அனவரதம் அமர்ந்து நிற்பேன். பேதமுறும் பிராரப்தம் தொலைந்த பின்னர் பிரிவற்ற பரபிரம்ம மாத்திரமாகி ஏதுமொரு விகல்பமுமே இன்றி என்றும் ஏக பரிபூரணமாயிருப்போனாவேன். சீதளமாம் சத்குருவே நான் இப்போது செய்வதெல்லாம் செய்து முடித்தவனேயானேன். ஏதெனின் கருணையினால் எளிதையாக ஏகபர ஞானத்தை இசைந்தேனன்றோ. அகமகில அதிஷ்டான சொரூபமாகி அகிலமுமாய் திகழ்கின்ற பிரம்மமானேன்.
அகமன்யம் எவையுமில்லாத கடமாக அமர்கின்ற அத்வைத பிரம்மமானேன். அகமனிசம் அத்யந்த சுத்தமான அகண்டசித காசபர பிரம்மமானேன். அகமனிசம் சத்தியச்சித் சுகமாய் நின்ற அகண்ட பரிபூன்ற பர பிரம்மமானேன். அகமனிசோ நிர்குணமாம் பிரம்மமானேன். அகமனிசோ நிஷ்களமாம் பிரம்மமானேன். அகமனிசோ நிரஞ்சனமாம் பிரம்மமானேன். அகமனிசம் நிஷ்கிரிய பிரம்மமானேன். அகமனிசோ நிராமயமாம் பிரம்மமானேன். அகமனிசோ நிராபரண பிரம்மமானேன். அகமனிசோ நிశ్చலமாம் பிரம்மமானேன். அகமனிசோ நிமலபர பிரம்மமானேன். சகலமு நின்னருளனவே நிதகனோதி சத்குருவாம் விபுமுனியை இறைஞ்சியேத்தி நிகில மனோ விகல்பமுமே நீங்கி நின்ற நிశ్చலமாம் தன் சொரூப நிஷ்டையோடு சுகமுறவே சுதந்திரமாயிருந்த நின்றே சோகமெல்லாம் தீரும் வனம் ஜெய்கிஷவ்யர்க்கு இகழ்வரவே ஷண்முகனால் ஏம்பப்பட்ட இப்பொருளை யாவர்க்கும் இசைத்தான் சூதன். பேதமின்றி நல் தேசிகன் சொன்னவர் பிரம்ம ஞானத்தை பெற்ற நிதாக நிங்கு ஏதமின்றிய சிற்பர ரூபமாய் ஹீனபார்பவ தாபம் இலாமலே சீதளானந்தோமேவிய சித்தனாய் ஜீவன் முக்தி செறிந்ததை செப்புதல் தீதிலானந்த தாண்டவமாடுனம் தேவதேவன் கண்ட சொரூபமே நம் தேவதேவன் கண்ட சொரூபமே. ரிபுகீதை 44வது அத்தியாயம். பரமசிவ கருணைக்கு முக்கிய ஹேத்துவான நிதித்தியாசனமுடன் இந்நூலின் மகத்துவம் சொல்லி முடித்தல். இந்த விதம் தான் செய்த உபதேசத்தால் இருமையிலா கண்டபர போதம் பெற்று தொந்தமுறும் பந்தமெல்லாம் உடனே தீர்ந்து தூய பரமானந்தம் அனுபவித்து புத்தியிலோர் நச்சலனமிலா நிதாகன் தன்னை புறையற்ற ரிபுமுனிவன் பரிவாய் நோக்கி சந்ததமும் சகலர்க்கும் ஹிதமேயாக சாரமதாய் மீளமும் இவ்வச்சனம் சொல்வான். உத்தமமாம கண்டபர ஞானம் பெற்று உலக முதல் வாசனைகள் அனைத்து நீங்கி அத்வைதானந்தமிகும் ஜீவன் முக்தி அடைந்தவனாய் கிருதகிருத்தியன் நானாய் மைந்தா புத்தி மிகுந்துலகிலுள்ள முமுஷுவெல்லாம் பூரணமாம் சிவகருணை பொருந்து மட்டும் நித்தமுமே ஆதரவாய் இடைவிடாமல் நிதித்தியாசம் செய்யும் வகையை நிகழ்த்த கேளாய். நான் தானே அழிவற்ற சத்ஸ்வரூபம், நான் தானே அமலமதாம் சித்ஸ்வரூபம், நான் தானே ஆனந்த கனஸ்வரூபம், நான் தானே அகண்டைக ரசஸ்வரூபம், நான் தானே அகண்ட பரமான்மரூபம், நான் தானே அமலபர சிவஸ்வரூபம், நான் தானே அகண்ட பர பிரம்மென்றே நழுவாது நிதித்தியாசம் செய்ய வேண்டும். நான் தானே நிர்குணமாம் பிரம்மரூபம், நான் தானே நிர்மலமாம் பிரம்மரூபம், நான் தானே நிஷ்களமாம் பிரம்மரூபம், நான் தானே நிஷ்கிரிய பிரம்மரூபம், நான் தானே நிశ్చலமாம் பிரம்மரூபம், நான் தானே நிரஞ்சனமாம் பிரம்மரூபம், நான் தானே நிறைந்த பர பிரம்மென்றே நழுவாது நிதித்தியாசம் செய்ய வேண்டும். நான் தானே நிரமயமாம் பிரம்மரூபம், நான் தானே நிரவரண பிரம்மரூபம், நான் தானே நிரந்தரமாம் பிரம்மரூபம், நான் தானே நீக்கமில பிரம்மரூபம், நான் தானே நிர்பயமாம் பிரம்மரூபம், நான் தானே நிரதிசய பிரம்மரூபம், நான் தானே நிகரில் பர பிரம்மென்றே நழுவாது நிதித்தியாசம் செய்ய வேண்டும். நான் தானே நித்யமாம் பிரம்மரூபம், நான் தானே நிலை பெற்ற பிரம்மரூபம், நான் தானே சத்தியமாம் பிரம்மரூபம், நான் தானே சலமற்ற பிரம்மரூபம்,
நான் தானே அத்வைத பிரம்மரூபம், நான் தானே அயலற்ற பிரம்மரூபம், நான் தானே சுத்த பர பிரம்மென்றே நழுவாது நிதித்தியாசம் செய்ய வேண்டும். நான் தானே நாசமில பிரம்மரூபம், நான் தானே நவை மருவ பிரம்மரூபம், நான் தானே பாசமில பிரம்மரூபம், நான் தானே பங்கமுற பிரம்மரூபம், நான் தானே சாசுவத பிரம்மரூபம், நான் தானே சங்கமில பிரம்மரூபம், நான் தானே நேசபர பிரம்மென்றே நழுவாது நிதித்தியாசம் செய்ய வேண்டும். நான் தானே அகிலமுமாம் பிரம்மரூபம், நான் தானே அனைத்துமில பிரம்மரூபம், நான் தானே இகழ்விலதாம் பிரம்மரூபம், நான் தானே ஏகபர பிரம்மரூபம், நான் தானே சுககணமாம் பிரம்மரூபம், நான் தானே சுத்த பர பிரம்மரூபம், நான் தானே துகளில் பர பிரம்மென்றே நழுவாது நிதித்தியாசம் செய்ய வேண்டும். நான் தானே சண்மயமாம் பிரம்மரூபம், நான் தானே சதானந்த பிரம்மரூபம், நான் தானே சின்மயமாம் பிரம்மரூபம், நான் தானே சிதாகாச பிரம்மரூபம், நான் தானே நன்மயமாம் பிரம்மரூபம், நான் தானே நானான பிரம்மரூபம், நான் தானே நிர்மலமாம் பிரம்மென்றே நழுவாது நிதித்தியாசம் செய்ய வேண்டும். நான் தானே நித்தியபர பிரம்மரூபம், நான் தானே சுத்தபர பிரம்மரூபம், நான் தானே புத்தபர பிரம்மரூபம், நான் தானே முக்தபர பிரம்மரூபம், நான் தானே திருப்தபர பிரம்மரூபம், நான் தானே சித்தபர பிரம்மரூபம், நான் தானே நிமலபர பிரம்மம் என்றே நழுவாது நிதித்தியாசம் செய்ய வேண்டும். வெகுவிதமாய் விளம்பி என்ன வேதாந்தத்தில் விதித்த மகா வாக்குகளின் பொருளை ஓர்ந்திங்கு அகமனிசம் அகண்டபர பிரம்மம் என்றும் அகண்டபர பிரம்மமதே அகமதென்றும் விகலமர வெகு காலம் பிரியமோடு வேறறவே நிதித்தியாசம் செய்வோருக்கே மிக வரிதாம் பரமசிவ கருணையுண்டாய் மெய்யுணர்வானந்த பர ஞானம் தோன்றும். ஆதலினால் உலகில் உள்ள மூச்சுவெல்லாம் அத்தியந்த ஆதரவோடாசான் முன்பாய் வேதமுடி விதித்த மகா வாக்கியத்தின் வேறற்ற அகண்டார்த்த நிர்ணயத்தை நீதியுடன் கேட்டதனை மனனம் செய்து நிரந்தரமாய் மற்றதனை நிதித்தியாசித்தே சாதகமாம் சிவனருளால் அகண்ட ஞானம் சார்ந்ததனால் மோட்ச சுகம் சார வேண்டும். ஆசிரியன் முன்பாக அகண்டார்த்தத்தை அடைவாக அறிவுற்ற மானந்த தேசிகனை திரவியமே முதலிருந்தும் திருடமான லோபத்தால் பூஜியானேல் மோசனமே இல்லாதவனாய் கும்பிபாகம் முதலியதில் வீழ்ந்திடுவன் ஆதலாலே தேசிகனை ஆவி பொருள் ஆக்கையாலே தினந்தினம் பூஜிக்க வேண்டுமானான். இந்த வேதம் அருள் வடிவாய் எழுந்த ஈசன் யாவர்க்கும் ஹிதமாக அருளி செய்த அந்தமிலா கண்டபர சிவஞானத்தை அழுக்கறவே நிதாகனின குறைத்தேன் அன்பாய் பந்தமெலாம் அழிப்பதுவாம் இஞ்ஞானத்தை பகந்தபடி பங்கமர கேட்டடைந்தோர் சிந்தை முதல் பந்தமெலாம் உடனே தீர்ந்து சின்மயமாம் அகண்டபர சிவமேயாவர். இன்னவிதம் அருளியிடும் ஆசன் வாக்கை ஹீனமிலா நிதாக முனி கேட்டலோடும் மன்னிய நல்லன்புடனே எழுந்திரைஞ்சி மனைமக்கள் யாவையுமே குருவுக்கீந்து தன்னையுமே சுதனாக உலகத்தோடு தன் குருவுக்கிந்தவனாய் தனதான்யாதி பின்னுமுள எப்பொருளும் அன்னோனுக்கே பிரியமுடன் அர்ப்பித்து போற்றலுற்றான். அநாதிபவ வாரிதியில் ஆழ்ந்த என்னை அகண்டபர ஞானமெனு நாவாய் கொண்டு சாதனமாம் பரபிரம்ம தீரத்தின் கண் சகஜமதாய் ஏற்றிய சத்குருவே போற்றி விநாசமுரு தேகாதி நான் என்றெண்ணி விதம் விதமாம் துன்பம் மிகுந்திருந்த என்னை அநாமயமாம் பரபிரம்மோ நீ என்றோதி அகண்ட சுக நல்கிய சத்குருவே போற்றி.
அகிலமுமே அகண்டபர பிரம்மென்றும் அதுதானே நீ என்றும் உபதேசித்து ஜெகமுதலீதுண்மயதாம் ஜடனான் என்னும் சங்கையலாம் நீக்கிய சத்குருவே போற்றி. விகலமுறோ கர்மத்தால் கதியுண்டென்று வெகு காலம் மயக்கமுடன் சுழன்ற என்னை தகமை மேகம் அகண்டபர ஞானம் தந்து தத்பரமே ஆக்கிய சத்குருவே போற்றி. அருளடிவாய் எழுந்தருளி என்னையாண்ட அகண்டபர உருவான குருவே போற்றி. சர்வவித உலகத்தும் சார்வதற்கு சாலவுமே அரியபர குருவே போற்றி. நிர்மலமாய் நிஷ்களமாய் நிகரில்லாதாய் நீக்கமர நிறைந்த பர குருவே போற்றி. பரசிவமாய் பராத்பரமாய் பரமான்மாவாய் பரபிரம்மமான பர குருவே போற்றி. விமலமதாய் வேறற்ற அகண்டகார விருத்தியினில் விளங்கிய சத்குருவே போற்றி. அமலமதாய கண்டபர வித்தையாகி அவித்யலா நீக்கிய சத்குருவே போற்றி. நிமலமதாம் வித்யைக்கும் அப்பலாகி நிശ്ചலமாய் நின்ற பர குருவே போற்றி. சமமதுவாய் சற்றும் ஒரு சங்கமின்றி சன்மாத்திரமான பர குருவே போற்றி. சத்திய சித் சுககணமாங்குருவே போற்றி. சலனமிலா சாந்த பர குருவே போற்றி. நித்திய நிர்குணமான குருவே போற்றி. நிரஞ்சனமாய் நின்ற பர குருவே போற்றி. சுத்த பர வெளியான குருவே போற்றி. சூக்ஷ்மமாய் நிறைந்த பர குருவே போற்றி. அத்வைத பூரணமாங்குருவே போற்றி. அகண்டமதாம் ரத்குருவே போற்றி போற்றி. சகலமுமே தட்சிணையா குருவு கீந்து சலனமிலா பக்தியுடன் இறைஞ்சி ஏத்தி நிகரலதாம் பணிவிடைகள் செய்யும் அந்த நிதாகமுனி தனி நோக்கி குறவன் சொல்வான். மகிழ்வுடன் நீ பணிவிடைகள் செய்ததால் யான் மகத்தான சந்தோஷம் மறுவலானேன். தகுமகனே இனியவையும் உன்னால் செய்ய தக்கதிலே தன்ய கிருதார்த்தன் நீயே. புத்திரனே அத்தியந்த திருடமையாக பூரணமாம் பரபிரம்ம போதம் பெற்றாய். மித்யதாம் சம்சாரம் அனைத்து நீங்கி மையுணர்வானந்த பர பிரம்மமானாய். சத்தியமேயாகினு நீ விதேக முக்தி சாருமளவகம் பிரம்ம நிச்சயத்தை நித்தமுமே ஆதரவாய் இடைவிடாமல் நிரந்தரமாய் பழகி நிஜ நிலையில் நிற்பாய். அதிதிருடமாமகம் பிரம்ம நிச்சயத்துக்கு அயலவையும் மோட்சத்துக்கேதுவல்ல. அதிதிருடமாமகம் பிரம்ம நிச்சயம் தான் அகண்டபர மோட்சத்துக்கேதுவாகும். அதிதிடமாமகம் பிரம்ம நிச்சயத்தை அனவரதம் ஆதரவாய் பழகுவோர்க்கே. அதிதிருடமாமகம் பிரம்ம நிச்சயத்தால் அரிதான மோட்ச நிலை எளிதாயெய்தும். பேதமுராகம் பிரம்ம நிச்சயம் தான் பின்னமிலா அகண்டபர மோட்சமாகும். ஏதுமிதிலையமிலை சத்தியம் தான் ஈசனிரு பதத்தானை சத்தியம் தான். ஆதலினால் முமுட்சுவெலா மறைந்தவண்ணோ அனவரதம் மகம் பிரம்ம நிச்சயத்தை சாதகமாய் சாதித்தே அகண்டபோதம் சார்ந்ததனால் மோட்ச நிலை சார வேண்டும். கலனமிலா அகண்டபர மோட்சத்துக்கு காரணமாம் அகம் பிரம்ம நிச்சயத்தை சலனமர திருடமாக தருவதற்கு சாற்றியவின் நூலனமற்றவையுமில்லை. நிலைமருவும் பரமசிவன் எனக்கு நேரே நிகழ்த்திய இந்நூலுக்கு நிகரொன்றுண்டோ. பலவிதமாம் உலகத்தும் இந்த நூலே பரவே அவன் நூலுக்கும் சாரமாகும். சகலவித மறையிலுணர் சாரமீதே சகல மறை முடிவிலுணர் சாரமீதே. சகலவித நூல்களிலும் சாரமீதே சகல இதிகாசத்தும் சாரமீதே. சகலவித குருவருளும் சாரமீதே சகல ஜெப தவங்களினும் சாரமீதே. சகலவித புவனத்தும் சாரமீதே சகல பொருள்களினும் மகாசாரமீதே. சகலவித ஜனனத்தின் மோட்சமீதே சகலர்க்கும் சுலபமதா மோட்சமீதே.
சகலவித துயருமில மோட்சமீதே சந்ததமும் சுகமான மோட்சமீதே சகலவித புலனுமில மோட்சமீதே சந்ததமும் பூரணம மோட்சமீதே சகலமதின் சாரமதாம் மோட்சமீதே சந்ததமும் சாம்ராஜ்ய மோட்சமீதே சிரவணமே முதலியதை செய்ததாலே சின்மாத்திரமாகுவதாம் மோட்சமீதே தரளமனோ விகல்பமெல்லாம் தவிர்தலாலே தன்மாத்திரமாகுவதாம் மோட்சமீதே விரவு ஜகம் முதலியதை விடுதலாலே விசேஷமர நிற்பதுவாம் மோட்சமீதே சரமச்சரம் எவையுமிலாதிகதலாலே சத்தியச்சீத் சுககனமாம் மோட்சமீதே இவ்விதமா மகிமை மிகவும் இந்த நூலை யாவர்க்கும் ஹிதமாக கருணையாலே திவ்ய மங்கள வடிவாய் எழுந்த ஈசன் திகழ்த்தியவா நிதாகனினை தலைமையாக்கி செவ்விய ஈசுகர் முதலாம் முனிவர்க்கெல்லாம் சிந்தையினில் செரியும் மனம் செப்பினேன் இங்கு அவ்விதமாம் இதை கேட்ட இவரெல்லோரும் அகண்டபர போதத்தால் அதுவேயானார் எந்தவிதம் கம்பீர வாக்கினோடே யாவரையும் நோக்கி ரிபூஷலோடும் அந்தமிலா மகிழ்வுடனே நிதகனாங்கே ஆனந்த பாரிதியில் அமர்ந்து நின்றான் சுந்தரமாம் நிதகரிபு சம்வாதத்தை சுகராதி முனிவரெல்லாம் கேட்டங்கத்தால் பந்தமிலா பரபிரம்ம போதம் பெற்ற பரபிரம்ம வடிவாகி பாசம் தீர்ந்தார் பிந்தி மகா முனிவரெல்லாம் மகிழ்வு கூர்ந்து பிரியமுடன் ரிபு முனியை வணங்கிச் சொல்வார் பந்தமிலா பரகுருவே கருணையாலே பரமசிவன் அருளியவார கண்ட ஞான சிந்துவினை எங்கட்கின்று உபதேசித்து சிந்தை முதல் பந்தமெல்லாம் உடனே தீர்த்தவ் அந்தமிலா அகண்ட பரமானந்தத்தை அளித்தனை நின் கருணையினை என் சொல்வோம் யாம் சலனமிலா சத்குருவே நின் பாதத்தை சரணமதாச்சார்கின்ற எம்மையெல்லாம் அலையில் பரமானந்தம் அடையும் வண்ணம் அவிதை முதல் அநாதிபவ வாரி நின்று உலைவு பெற அகண்ட பர பிரம்ம ஞான உபதேசம் என்னும் மகானாவை கொண்டே இலகு பர பிரம்மெனும் தீரத்தேற்றி இப்பவமீண்டணுகாமல் ஆண்டாயன்றோ ஆதலினால் தந்தையு நீ தாயு நீயே அதிசயமாம் மற்றுமுள பந்து நீயே சாதகமாம் சத்குரு நீ சகாவு நீயே சகலமுமே நீ என்று வணங்கியேத்தி சீதளமாம் மனதுடனே பவதபங்கள் சிறிதுமிலா சின்மாத்திர நிஷ்டை கூடி ஆதிமுடி ஒன்றுமிலா அகண்டானந்த ஆழியினில் அசஞ்சலமாய் அவந்தாரன்னோர் இந்த விதம் ரிபுமுனுவன் கைலாசத்தில் யமதீசன் கருணையினால் அடைந்த நூலை பந்தமர நிதாகன் முதல் முனிவர்க்கெல்லாம் பகந்தவரை பரவடிவாய் செய்த பின்னர் அந்தமிலா ஆனந்த தமர்ந்து நின்றான் அவ்விதமே நினைக்கிதனை ஜெய்கிஷவ்யா சுந்தரமாய் அருள் செய்தேன் இனி ஞானாங்கம் சூக்ஷ்மமாய் அருள் செய்வேன் இதனை கேளாய் உலகினிடை அந்தனரே யாதியாக உற்பத்தி பொருந்தியிடும் ஜீவரெல்லாம் இலகுமரே விதித்தபடி முன்பு கர்மம் இகழாது செய்ய வேண்டும் செய்யும் காலை திலகமதா மறைமுடியில் விதிக்கப்பட்ட திவ்யமாம் விபூதியினை நியமமோடு சலனமர சந்ததமும் தரிக்க வேண்டும் சற்றுமிதில் அனாதரவே செய்ய ஒண்ணா பூதியினால் அங்கமெல்லாம் நன்றாய் பூசி புரிவில் திரி புண்டரமும் அணிந்து கொண்டு மாதவனே நியமமுடன் ருத்திராட்ச மாலைகளும் சிரம் முதலில் தரித்து கொண்டிங்கு ஓதியிடும் ருத்திர பஞ்சாட்சராதி உத்தமமா மந்திரமும் ஜபித்து கொண்டு நீதியுடன் எழுமகாலிங்கத்தின் கண் நித்தியமாய் அர்ச்சனையும் செய்ய வேண்டும் அத்தனுடைய பூஜனை போல் அன்பர் பூஜை அனுதினமும் ஆதரவாய் ஏற்ற வேண்டும் உத்தமமாயோதிய ஓர் சிவஸ்தலத்தில் உடலுள்ள பர்யந்தம் வசிக்க வேண்டும் சுத்தமதாம் சிவநாம கீர்த்தனத்தை சோர்வரவே சந்ததமும் செய்ய வேண்டும்
மெத்தவுமே உத்தமமாம் சாம்பமூர்த்தி மேனியுடை பாவனையும் பண்ண வேண்டும். வேத அதிகாரமுளோர் விதித்த வண்ணோ விகலமர யாவையுமே செய்ய வேண்டும். ஈதில் அதிகாரமிலா சூத்ராதி யாவருமே சிஸ்ரூஷையாதி கர்மம் நீதியொடு நழுவாது செய்து கொண்டே நிர்மலமாம் விபூதியுடை தாரணாதி சாதனமோடேதும் ஒரு சிவஸ்தலத்தில் சந்ததமும் சலியாது வசிக்க வேண்டும். தகைமை மிகும் விபூதியுடை தாரணத்தும் தவிராமல் ருத்ராட்ச தாரணத்தும் மகிமை மிகும் சிவநாம கீர்த்தனத்தும் மகேசனுடைய தியானத்தும் சிவஸ்தலத்தில் இகழ்வரவே வாசத்தும் உலகில் உள்ளோர் யாவர்க்கும் அதிகாரம் இருப்பதாலே ஜெகமதனில் முமுட்சு வேளாம் முறையாய் இங்கு சாக்கியை செய்கையினை செய்ய வேண்டும். மாதவனே ஓதியை செய்கையெல்லாம் மகத்தான ஞானாங்கம் என்னலாகும். ஓதியை இவ்வங்கமுடன் சிரவணாதி உற்றவரே பரமசிவன் அருளினாலே ஆதிமுடி ஒன்றுமிலா அகண்ட ஞானம் அடைந்ததனால் அஜ்ஞானம் அனைத்து நீங்கி பீதி செய்யும் மனாதிபவ பந்தம் தீர்ந்து பின்னமிலா பரபிரம்ம சொரூபமாவர். பூதியினால் அணிந்த திரி புண்டராதி பொருந்தினரே வேதாந்த விசாரம் தன்னில் ஏதமிலா அதிகாரம் இசைந்தோராவர் இதரெல்லாம் அதிகாரியாக மாட்டார். வேதமுடி இவ்விதமே விதிப்பதாலே வேத விதி கயலான விதியொன்றுண்டோ ஆதலினால் அறிந்த அதிகாரம் பெற்றே அகண்டபர விசாரணையை செய்ய வேண்டும். அருந்தவனே விபூதியுடை தாரணாதி அங்கமெலாம் இல்லாமல் சமதமாதி விரிந்த திட சந்நியாசியான போதும் விசாரணையில் அதிகாரியாக நன்னோன் பொருந்தியவன் விசாரணையை செய்த போதும் பூரணமாம் பரமசிவன் அருளிலாதால் நிரந்தரமாம் பரபிரம்ம ஞானம் சாரான் நிகழ்த்தியது நிச்சயமே ஐயமில்லை. பலவிதமாய் உரைத்தென்ன பகர்ந்த வண்ணோ பழுதற்ற ஞானாங்கம் பற்றினோராய் சலனமராயின் நூலை விசாரிப்போரே சம்புவினால் சாற்றிய விண்ணூலின் ஞானம் அலைவரவே அடைந்ததனால் அகண்டானந்தம் அமைவுற்றவ் அகண்ட பரமாவரென்றே இலகியிடும் ஷண்முகவன் ஜெய்கிஷவ்யர்க்கு இணையற்ற இந்நூலை உபதேசித்தான். அவ்விதமே சூதமுனி இந்த நூலை அகில மகாமுனிவர்க்கும் அருளிச் செய்தான். செவ்வியதாம் இந்நூலை கேட்டலோடும் சென்மயமாம் பரபிரம்ம ஞானமேவி திவ்யமாம் ஆனந்தம் அனுபவித்து திருப்தியோடம் முனிவரெல்லாம் குருவை நோக்கி தவ்வியிடா அன்புடனே இறங்கியேத்தி தத்பரமே தாமாகி சுய்த்திருந்தார். சூதமகா முனிவரனோ இந்த வண்ணம் சோக்ஷாமாம் இந்நூலை முனிவர்க்கெல்லாம் வேதமர உபதேசித்தவரையெல்லாம் பின்னமிலா பரபிரம்ம வடிவையாக்கி போதகனமான பர சிவத்தை நோக்கி பூரணமாம் அன்புடனே இறங்கியேத்தி ஆதிமுடி ஒன்றுமில்லாத கண்டமான ஆனந்த சிந்துவினில் அமர்ந்து நின்றான். கல்பிதமாம் பேதமெல்லாம் போக்கும் இந்நூல் களங்கமில்லா பரபிரம்மம் ஆக்கும் இந்நூல் நிர்பயமாம் நிஷ்டையினை அளிக்கும் இந்நூல் நிறைதிசையானந்தத்தை நல்கும் இந்நூல் அற்புதமாம் இந்நூலின் கவியிலக்கம் 1000 பற்பலவான் நூலை எல்லாம் வெட்டி நூலை பரிவுடனே முமுட்சுவெல்லாம் பார்க்க வேண்டும். சுகமுறவே இந்நூலை உபதேசித்த சூதமகா முனிவர் 2 பதங்கள் போற்றி விகலமர அன்னோனுக்கு உபதேசித்த வியாசமகா முனிவர் 2 பதங்கள் போற்றி அகமரவே வினவீடும் ஜெய்கிஷவ்யன் ஆதிமகா முனிவரின் பதங்கள் போற்றி திகழ்வுடவே அன்னோருக்கு உபதேசித்து தெரிவித்த ஷண்முகவன் பதங்கள் போற்றி அருளுடனே அன்னோனுக்கு உபதேசித்த அம்பிகையின் திவ்யன சரணம் போற்றி நிர்மலமாய் வினவியிடோ நிரகநாதி நிகிலமகா முனிவரின் சரணம் போற்றி இருளனவே அன்னோருக்கு உபதேசித்த இணையற்ற ரிபு முனிவன் சரணம் போற்றி
பரிவுடனே அன்னோனுக்கு உபதேசித்த பராத்பரமாம் பரமசிவன் சரணம் போற்றி. அகிலவதிஷ்டான பரஸ்வரூபம் போற்றி. அனைத்துமில்லா அத்வைத சொரூபம் போற்றி. துகளணுகா துரிய பரஸ்வரூபம் போற்றி. துரியத்தும் அதித பரஸ்வரூபம் போற்றி. அகமருவா அகண்ட பரஸ்வரூபம் போற்றி. ஆன்மாவு கபின்ன பரஸ்வரூபம் போற்றி. நிகரெழுதாய் நின்ற பரஸ்வரூபம் போற்றி. நீக்கமர நிறைந்த பரஸ்வரூபம் போற்றி. சத்போத சுககணமாம் சொரூபம் போற்றி. சலனமிலா சாந்த பரஸ்வரூபம் போற்றி. தத்போத சூன்யமாம் சொரூபம் போற்றி. தன்மயமாய் தனித்த பரஸ்வரூபம் போற்றி. கல்போல நிச்சலமாம் சொரூபம் போற்றி. களங்கமிலா நிஷ்களமாம் சொரூபம் போற்றி. எப்போதும் இருமையிலா சொரூபம் போற்றி. ஏகமதாம் பரபிரம்ம சொரூபம் போற்றி. சத்திய ஞானானந்த சொரூபம் போற்றி. சகல பரிபூரணமாம் சொரூபம் போற்றி. நித்திய ஞானானந்த சொரூபம் போற்றி. நிரஞ்சன நிர்குணமான சொரூபம் போற்றி. இத்வைத லேசமிலா சொரூபம் போற்றி. ஏகசிதாகாச பர சொரூபம் போற்றி. அத்வைத்தமான பர சொரூபம் போற்றி. அகண்டமதாம் பரசுரூபம் போற்றி போற்றி. தேசிகன் தெரிவித்த திறப்படி தீரமாய் நிதித்தியாசம் புரிந்ததால் ஈசன் நல்லருள் பெற்றவர் முக்தியை எய்தலாமென முன்பு விளம்பி மற்று ஏசிலா இந்த நூலின் மகத்துவம் யாவுமோதி இதனை முடித்திடல் ஆசிலானந்த தாண்டவமாடுனம் அம்பிகேசன் அகண்ட சொரூபமே. ஆசில் ஆனந்த தாண்டவமாடுனம் அம்பிகேசன் அகண்ட சொரூபமே. நம் அம்பிகேசன் அகண்ட சொரூபமே. ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீரமணார்ப்பணமஸ்து. ரிபுகீதை 44 அத்தியாயங்கள் முற்று பெற்றது. மொத்தம் பாடல்கள் 1924. திருச்சிற்றம்பலம்.